ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நமசிவாய. இந்த பதிவில் நம்ம வள்ளலார் சுவாமிகள் கொடுத்த திரு அருட்பாலிருந்து மகாதேவ மாலையினுடைய காப்பு பாடல், காப்பு செயல் பார்க்கலாம். மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல், முழுக்க முழுக்க இறை வணக்கமாக அமைந்திருக்கின்ற பாடல். அவசியம் நம் எல்லோரும் இந்த பாடலை கொண்டு சிவபெருமானை தினந்தோறும் வணங்க வேண்டும் என்கின்ற நிலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாடல். அப்படின்னு இந்த பாடலுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய கண், அவருடைய திருவாய் மலர், அவருடைய முழு வடிவம், இதை எவ்வளவு அழகாக அவர் வர்ணித்திருக்கின்றார்னா, நம்முடைய மனசு இருக்க பெரிய பாறாங்கல் மனசு, அதையே உருக்க வைக்கக்கூடியது. அவ்வளவு கருணையாளர் சிவபரம்பொருள். அந்த விஷயத்தை இந்த பாடல் நம்ம மிக மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். இந்த பாடல் நமது மனதையும் உருக்க வைக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. முதல்ல பாடல் பார்க்கலாம். கருணை நிறைந்து அகம்புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைகண்ணாகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய், சிதையா ஞான பொருள் நிறைந்த மறை அமுதம் பொழிகின்ற மலர்வாயோய், பொய்யனேன் தன் மருள் நிறைந்த மனக்கருங்கல் பாறையும் உள் கசிந்து உருக்கும் வடிவத்தோயே. பொதுவாக நாம் கோவிலுக்கு போய் இறைவனை வணங்கும் போது நம்ம என்ன பார்ப்போம்? நம் பார்வைக்கு நேராக இருப்பது அவருடைய முகம்தானே. சாதாரண நம்ம எல்லோரும் முதல்ல முகத்தை பார்ப்போம். முகத்தை பார்த்த உடனே அவருடைய அந்த கண் பார்வையை நம்ம மேலே விழுந்துடாத அந்த கண் பார்வை, அந்த பரம்பொருளுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழாதா அப்படின்னு கண் பார்வை பார்ப்போம். உடனடியாக அவருடைய சிரிச்ச அந்த வாயை பார்ப்போம். அந்த சிரிச்ச வாயால் ஒரு வார்த்தை, நமக்கு தேவையான வார்த்தை சொல்லுவாரா அப்படின்னு நம்ம ஏங்குவோம். அதன் பிறகு முழு வடிவத்தை ஒரு தடவை பார்ப்போம், பார்த்து ரசிப்போம். நம்மளோட வள்ளலார் சுவாமிகளும் இந்த பாடலை அப்படியே அமைத்திருக்கின்றார். முதல்ல சிவபெருமானுடைய கண்ணுடைய பெருமை, அடுத்து அவருடைய திருவாய் அந்த மலர்ந்து அருள்கின்ற அந்த வாய் மொழியினுடைய பெருமை, பிறகு அவருடைய முழு வடிவத்தினுடைய பெருமை சொல்லியிருக்கின்றார். அவ்வளவு சிறப்பானது. பார்ப்போம். அவருடைய கண் எப்படியாப்பட்டது? கண் உடையோ, எப்படியாப்பட்ட கண் உடையோ சிவபெருமான்? கருணை நிறைந்து அகம் புறமும் துளும்பி வழிந்து. அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. உள்ள வெளியே இரண்டு இடங்களிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடங்களிலும் கருணை நிறைந்து துளும்பி வழிந்து. ஒரு பெரிய குடம் இருக்குது. அந்த குடத்தில் அமிர்தமோ பாலோ தேனோ ஏதோ ஒன்று நம்ம ஊற்றிண்டே இருந்தோம்னா அது வழிந்து கொண்டே இருக்கும். நம்ம ஊற்றுவதை நிறுத்தவே மாட்டோம், ஆனால் வழிந்து கொண்டே இருக்கும். அதேபோல் சிவபெருமானுடைய அந்த கருணை இருக்கே, அந்த கருணை நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்படின்னா சிவபெருமான் நம் மீது, நம் போன்ற மனிதர்கள் மீது, உயிர்கள் மீது அவர் செலுத்துகின்ற அந்த கருணை குறையவே குறையாது, நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு கருணை வேணால் கொடுத்துட்டே இருப்பார். அவ்வளவு கருணையாளர் அவர். அதுதான் கருணை நிறைந்து அகம் புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைகண். அந்த உயிர்களுடைய துன்பத்தை போக்குகின்ற இடமாக, அந்த உயிர்களுக்கு புகலிடமாக, அடைக்கல இடமாக ஆகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற, தெருள் நிறைந்த தெளிவு உடைய. எப்போ நமக்கு தெளிவு வரும்? நம்முடைய மயக்கம், அறியாமை நம்மை விட்டு விலகிய உடனே நமக்கு தெளிவு கிடைச்சிடும். அந்த தெளிவு அப்படி நமக்கு ஞானம் கிடைக்கிறது. அந்த தெளிவு நிறைந்த இன்ப நிலை, அந்த தெளிவு நிறைந்த இன்ப நிலைமை எப்போ கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும் பொழுது, நமது அறியாமை விலகும் பொழுது, எல்லாம் மெய்ப்பொருளே, எல்லாம் பரம்பொருளே, எல்லாம் சிவமே என்பதை நாம் உணரும்போது, அதை உணர்வதற்கு பரம்பொருளின் கருணை தேவை. அதை உணரும் பொழுது அந்த நிலைக்கு வளர்க்கின்ற, அந்த தெளிவான மெய்ஞான நிலைக்கு, அந்த இன்ப நிலைக்கு நம்மை வளர்க்கின்ற கண்ணுடையோய். சிவபெருமானுடைய கண்ணுக்கு, அந்த கண் பார்வைக்கு, அந்த கடைக்கண் பார்வைக்கு அவ்வளவு சக்தி. கருணையே வடிவானது. அந்த கருணை நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக நம் மீது அந்த கருணையை செலுத்தி நமது மயக்கத்தை போக்கி தெருள் நிறைந்த இன்பத்தை
கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் மூலமாக நமது துன்பங்கள் விலகும். நமக்கு அந்த வகையிலே அவர் அடைக்கலம் கொடுக்கின்றார். நமக்கு போக்கிடமே சிவபெருமான் தான். சிவபெருமானுடைய அந்த கடைக்கண் பார்வை நமது எல்லா துன்பங்களையும் போக்கும், நமக்கு அடைக்கலமாக இருக்கும். அதுதான் இது. கருணை நிறைந்து அகம் புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைகண் ஆகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய். அவருடைய கண் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. சரி, நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல சிவபெருமானை போன உடனே, கோவிலுக்கு போன உடனே அவருடைய கண்ணை பார்க்குறோம். அடுத்தது அவருடைய அந்த வாய் ஏதாவது பேசி, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குப்பா சிவபரம்பொருளே, உங்கள் வாயை மலர் வாயை திறந்து கொஞ்சம் ஏதாவது பேசி என்னுடைய துன்பத்தை போக்குற மாதிரி எனக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு பார்ப்போம், கேட்போம் இல்லை? அதுதான் அடுத்தது. சிதையா ஞான பொருள் நிறைந்த மறை அமுதம் பொழிகின்ற மலர்வாயோய். சிதையா மறைஞானம். மறைஞானம், மறைனா நான்மறைகள், வேதங்கள். நமது 12 திருமுறைகள் கூட வேதம்தான். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, விண்ணினோர் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினோர் மறவாத சிவாய் என்று எண்ணினார்க்கு இடமாயில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையார் என்ற பாடலை படித்து முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தெரியும் நமது 12 திருமுறைகளும் அந்த 4 வேதங்களும், ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வேதங்களும் ஒன்றே. இந்த வேதத்திலும் இந்த திருமுறையிலும் உறைந்து இருப்பது என்ன? மெய்ப்பொருள், உண்மை பொருள், மெய்ஞானம். ஆகவே தான் நம்ம சிவபரம்பொருளை என்ன சொல்கிறோம்? வேத நாயகனேன்னு சொல்கிறோம். இந்த வேதத்திற்கு நாயகன் சிவபெருமான், அந்த வேதத்தின் மெய்ப்பொருள் சிவபெருமான், அந்த வேதத்தின் உண்மை பொருள் மெய்ஞானம் சிவபெருமான். அந்த மெய்ஞானத்தை பொருள் நிறைந்த அமுதம். அந்த மெய்ஞானம் எப்படியாப்பட்டது? மெய்ப்பொருள் நிறைந்த அமுதம் எப்படியாப்பட்டது? சிதையா, சிதையா ஞான மெய்ப்பொருள். கொஞ்சம் கூட அதிலிருந்து குறைவே வராது, அழிவு என்பதே இருக்காது. அப்படின்னா அந்த ஞானம் முழுமையான ஞானம். அந்த முழுமையான ஞானம் எதில் இருக்கு? அந்த வேதத்திலும் திருமுறையிலும் இருக்கு. அந்த வேதமே வடிவானவன் சிவபரம்பொருள். அதை நமக்கு அமுதமாக பொழிகின்ற மலர்வாயோய். சிவபெருமான் அவருடைய மலர் வாயை திறந்து அதிலிருந்து வார்த்தைகளை பேசும் பொழுது அதிலிருந்து வெளியே வருவது எல்லாமே மெய்ஞானம், உண்மை ஞானம். அதுவும் அவருடைய வாய் எப்படியாப்பட்டது? மலர்வாயோய், தாமரை மலர்வாயோய். தாமரை மலர் எப்படியாப்பட்டது? மென்மையானது, அழகானது. ஆகவே சிவபரம்பொருளுடைய திருவாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அழகானவையாக இருக்கும், மென்மையானவையாக இருக்கும். அப்படி என்றால் நம் போற பக்தர்களுக்கு அது இதத்தை தரும், நல்லதை தரும், சுகத்தை தரும். நமக்கு தேவையான ஞானத்தை அவரது மலர் வாயால் கொடுத்து நமக்கு அருள் செய்கின்றார், நல்ல சுகத்தை தருகின்றார், இதத்தை தருகின்றார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவருடைய வாய். கண் கருணை வடிவானது, வாய் உண்மையை, மெய் ஞானத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடியது. இதெல்லாம் இப்படின்னு பார்த்தா அவருடைய வடிவம் இருக்க அது எவ்வளோ சிறப்புன்னு பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க. பொய்யனேன் தன் சிவபரம்பொருளே, நான் யார்? பொய்யனேன், பொய்யே வடிவானவன். எனக்கு உண்மைனா என்னன்னு தெரியாது. ஏன்? என்னிடத்தில் அந்த அழுக்கு இருக்கு. மாயை கண்ணும் ஆனமன் சொல்லக்கூடிய அந்த அழுக்கு என்னிடம் புதைந்து கிடக்கின்றது. அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. ஆகவே நான் மயக்கத்தில் இருக்கின்றேன், அறியாமையில் இருக்கின்றேன். அதுதான் பொய்யனேன் தன் மருள் நிறைந்த, மயக்கம் நிறைந்த, அந்த அழுக்கு நிறைந்த, தெளிவு இல்லாத, மருள் நிறைந்த மனக்கருங்கல் பாறையும். அந்த மயக்கத்தில் நான் இருப்பதனால் எனது மனது எதையும் விட்டு கொடுப்பதற்கு தயாரில்லை. எல்லாம் எனக்கு, எல்லாம் எனக்கு என்று வைத்துக்கொண்டே இருக்கின்றது. எதையும் விட்டு கொடுக்காமல், இந்த தான தர்மத்தில் ஈடுபடாமல் கருங்கல் பாறையாக இருக்கின்றது. ஆனால் அந்த கருங்கல் பாறையோ சிவபெருமானுடைய அந்த பாறையும் உள் கசிந்து உருக்கும் வடிவத்தோய். சிவபெருமானுடைய வடிவம் எப்படியாப்பட்டது? அந்த சிவபெருமானுடைய வடிவத்தை நம்ம பார்த்த உடனே நம்முடைய அந்த கல் பாறை மனசு இருக்க அதையே அது உருக்கிடும். ஏன்? அவர் அழகானவர் ஒன்று. அந்த அழகை பார்த்த உடனே அந்த அழகில் நாம் சொக்கி விடுவோம். ஆகவே நாம் உருகி விடுவோம். ஆகவே நமது மனதும், இந்த கல் மனதும் உருகிவிடும். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? அவருடைய வடிவம் அவ்வளோ அழகுன்னா
நம்மளை உருக வைக்குதுன்னா அந்த வடிவம் என்பது கருணையே. இதுதான் நம்ம கந்தர் அனுபூதியில் கிருபை சூழ் சுடரேன்னு சொல்கிறார் அருணகிரிநாதர் முருகனை. அவரை சுற்றி இருப்பது எல்லாமே, அந்த வடிவத்தை சுற்றி இருப்பது எல்லாமே கருணை தான். அதுதான் சிவபரம்பொருளும். சிவபெருமானுடைய வடிவம் என்பது என்ன? கருணையே வடிவானது. கருணையே அவரது வடிவாக இருப்பதனால் நம்முடைய கல் மனசை, இந்த பாராங்கல் மனசை அவர் உருக்குகின்றார், உருக வைக்கின்றார். ஆகவே அவருடைய வடிவத்தை பார்த்த உடனே, அந்த வடிவத்தை நாம் வணங்கிய உடனே நமது கல் மனது உருகும். ஆக சிவபரம்பொருளுடைய கண்ணோ கருணையே வடிவானது, கருணை நிரம்பி வழிகின்றது. ஆகவே அதை கொண்டு நம் போன்ற உயிரினங்களுடைய துன்பத்தை போக்கி நமக்கு அடைக்கலமாக இருந்து நமக்கு அருள் செய்கின்றார். அவருடைய திருமலர் வாயோ நமக்கு தேவையான இதமான நல்ல விஷயத்தை, அதாவது உண்மை ஞானத்தை, மெய் ஞானத்தை, நான்மறையினுடைய உட்கருத்தாக சாராம்சமாக இருக்கின்ற 12 திருமுறைகளுடைய சாரா அம்சமாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை, அந்த உண்மை பொருளை, அந்த உண்மை ஞானத்தை நமக்கு அவருடைய திருவாயால், மலர் வாயால், தாமரை மலர் வாயால் நமக்கு பொழிகின்றார். அவருடைய வடிவமோ கருணையே வடிவாகி நம்முடைய கல் மனசையும் உருக்குகின்றது. அப்படி என்றால் நாம் அந்த கல் மனசில் உருகும் பொழுது அன்பின் வடிவாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்றோம். அப்படி முழுமையாக அன்பு நிலை நாம் அடைந்தோமேயானால் சிவபரம்பொருளை அடைவது, கலப்பது என்பது மிகவும் எளிதாகிவிடுகின்றது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த பாடல். ஆகவே இந்த பாடல் நாம் தினந்தோறும் பாட 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 அந்த சிவத்தை நாம் நினைந்து இந்த முறையிலே நாம் நினைத்து அவரை வணங்கி கொண்டே இருக்கும் பொழுது நமது கல் மனசு கரையும், கசிந்து உருகும், சிவத்தை நாடும் என்பதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா என்ன? ஒரு சந்தேகம் இல்லை. பாடுவோம் இந்த பாடலை. பாடுவோமா? கருணை நிறைந்து அகம்புறமும் துளும்பி வழிந்து உயிர்க்கெல்லாம் கலைக்கண் ஆகி தெருள் நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோய், சிதையா ஞானப் பொருள் நிறைந்த மறை அமுதம் பொழிகின்ற மலர் வாயோய், பொய்யனேன் தன் மருள் நிறைந்த மனக்கருங்கல் பாறையும் உள் கசிந்து உருக்கும் வடிவத்தோயே. ஓம் நம சிவாய. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய.